வணக்கம் நண்பர்களே, மற்றொரு வீடியோவினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். இந்த வீடியோவினூடாக நாம் பார்க்க போவது வீட்டில் இருந்தபடியே எவ்வாறு மைடயலாக் ஆப் மூலம் டயலாக் 4G ரவுட்டருக்கான கொடுப்பனவை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது பற்றி பார்க்கலாம். முதலில் மைடயலாக் ஆப்பினை ஓபன் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் ரீலோட் என சிவப்பு நிற பட்டனை கிளிக் செய்து டயலாக் 4G இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். டயலாக் 4G இலக்கத்தை தெரிவு செய்தால் செலுத்த வேண்டிய தொகை தானாகவே இதில் காட்டுகின்றது. பின்னர் பே யூசிங் மெத்தடில் விசா மாஸ்டரை தெரிவு செய்து பே செய்து கொள்ள வேண்டும். முதலில் விசா மாஸ்டர் கார்டில் உள்ள உமது பெயரை டைப் செய்ய வேண்டும். பின்னர் கார்டு நம்பரில் 16 டிஜிட் கொண்ட உமது கார்டு இலக்கத்தை டைப் செய்ய வேண்டும். பின்னர் காலாவதியாகும் மாதத்தை தெரிவு செய்து வருடத்தையும் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இது கார்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் CVC டயலாக் பாக்ஸில் CVC இலக்கத்தை பதிவு செய்ய வேண்டும். அதாவது கார்டின் பின்புறத்தில் கையொப்பத்திற்கு அருகாமையில் உள்ள 3 டிஜிட் கொண்ட இலக்கத்தை டைப் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் சேவ் மை கார்டு டீட்டெயில்ஸில் அதனை டிக் செய்தால் மற்றொரு கொடுப்பனவை மேற்கொள்ளும் போது அது தானாகவே கார்டு டீட்டெயில்ஸை எடுத்துக்கொள்ளும். இது விரும்பினால் இந்த ஆப்ஷனை உமக்கு தெரிவு செய்ய கொள்ள முடியும். பின்னர் பே செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு உமக்கு டயலாக் 4G ரவுட்டருக்கான பில்லை வீட்டில் இருந்தபடியே மை டயலாக் ஆப்பினூடாக மேற்கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்துங்க. நன்றி.